அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த வருடத்தில் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின்படி நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவாராக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டவுடன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருவது இயல்பு. இந்த வசனம் எனக்கு தெரிந்தது தானே, இந்த வசனத்தை கேட்டுதானே இயேசுவிடம் நான் வந்தேன் என்று அநேகர் சொல்லலாம். உண்மைதான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரமான நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்பொழுது தீருமோ என்று எதிர்பார்த்து இருக்கும் பொழுது இயேசுவை தேடி நாடி வந்திருப்போம். அவரிடம் வந்தவுடன் அந்த சூழ்நிலையிலிருந்து பெரிய விடுதலையும் பெற்றிருப்போம். உண்மைதான். ஆனால் இப்பொழுது உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சமாதானமாக, சந்தோஷமாக, மன நிறைவுடன், எந்த சஞ்சலமும் இல்லாமல் இருக்கிறதா? அதை ஏன் கேட்கிறீங்க என்று நீங்கள் பெருமூச்சு விடுவது எனக்கு கேட்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவது நிச்சயம்தானே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கிற புயலை பார்த்தால் அது தவறு போலதான் தோன்றுகிறது. அப்படித்தானே? அது உண்மை அல்ல. இயேசுவிடம் வந்தவுடன் அவர் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற புயல் போன்ற அனுபவங்கள் உங்களுடையதல்ல. நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட இளைப்பாறுதலை முழுமையாக அனுபவிக்க விடாமல் உங்கள் சூழ்நிலைகளை சத்துருவானவன் எதிர்மறையாக மாற்றி வைத்துள்ளான். எப்படி என்றால், வீட்டில் பிரிவினையால் சமாதானத்தை இழந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறோமா? அதையும் நன்றாய் உற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் தானே. அவருடைய நாமம் சமாதான பிரபு. அப்படிதானே? பின்ன ஏன் பிரச்சனை, சண்டைகள், காயங்கள்? நினைத்து பார்த்தால் அவர் நமக்கு கொடுத்த இளைப்பாறுதலை தொலைத்துவிட்டு அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இனியும் ஒரு முறை அவர் அதே இளைப்பாறுதலை தருவதற்கு மிகவும் ஆர்வத்துடனும் வேகத்துடனும் இருக்கிறார். இப்பொழுது அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் நிச்சயம் நிலையானது, மாறாதது. காரணம், நாம் அவரைப் போல மாற்றிக்கொள்ளும் போது, நடக்க முயற்சிக்கும் பொழுது அவர் தரும் ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று உறுதியாக சொல்கிறார். இப்பொழுது அவர் கொடுக்கும் இளைப்பாறுதல் விலையேற பெற்ற பரிசாக நமக்கு அது கிடைக்கிறது. அநேகர் உங்கள் மூலமாய் இளைப்பாறுதலை கண்டடையத்தக்க கலங்கரை விளக்காகவும் நம்மை மாற்றிவிடுகிறார். இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும்
இந்த நொடி பொழுதில் மாறிவிடுகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் இதுவரை கண்ட வேதனை, இதற்கு முடிவே இல்லையா என்று ஏக்கத்தோடு இருக்கிற இருதயத்திற்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிமிடம் முதல் அவர்கள் முகங்கள் பிரகாசிப்பதை மற்றவர்கள் கண்டு சாட்சி சொல்லும்படியாக பெரிய அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில் செய்துவிட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த நன்மைகள் இது முதல் எப்பொழுதும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்வதாக என்று அவர்களை வாழ்த்துகிறேன். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.